வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்பது திருமணத்தின் போது கர்த்தருக்கு முன்பாக செய்யப்படும் புனிதமான உடன்படிக்கை. கர்த்தருடைய சிருஷ்டிகளில் சில பறவைகள் கூட இந்த உடன்படிக்கையின்படியே செய்கின்றன. அன்னப்பறவை, ஆல்பட்ரோஸ் எனும் ஒரு வகை கடல் பறவை, பென்குயின், காகம் இவையெல்லாம் ஒரு துணை பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஆண் பறவை தனது வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு பெண் பறவையை மட்டுமே தனது வாழ்க்கை துணையாக தெரிந்து கொண்டு கூடு கட்டி முட்டைகளிட்டு குஞ்சுகளை பராமரித்து அவைகளை பட்சிக்க வரும் மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாத்து வளர்க்கின்றன. மட்டுமல்ல, இவற்றின் வாழ்க்கை துணை மறிக்கும் போது அவைகள் துக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. குரல் அல்லது பாடும் முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள், செயல்பாடு குறைதல், பசியின்மை போன்ற மாற்றங்களை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்துள்ளனர். அப்படியானால் இவைகளின் ஜோடி பிணைப்பு எவ்வளவு வலு உள்ளதாக இருக்கிறது என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று கூறியதற்கு காரணங்களில் இதுவும் ஒன்று. திருமணத்தில் முக்கியமானது ஒரு மனம். ஒரு பெண் அடிக்கடி வியாதிப்பட்டுக் கொண்டிருந்த தன் பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி ஒரு தேவ மனிதனிடம் சென்றாள். அந்த தேவ மனிதன் பிள்ளைக்கு ஜெபித்துவிட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டபடி அந்த பெண்ணிடம் ஒரு கேள்வி கேட்டார். அது என்னவென்றால், உனக்கும் உன் கணவருக்கும் இடையே ஒரு மனம் இருக்கிறதா என்று கேட்டார். அவள் இல்லை என்ற உண்மையை தேவ மனிதனிடம் ஒப்புக்கொண்டாள். அதற்கு அந்த தேவ மனிதன், முதலாவது அதை சரி செய், அப்பொழுது பிள்ளை தானாக சுகம் பெறும் என்று கூறினார். அந்த பெண் தேவ மனிதனின் சொல்படியே தன் கணவனோடு உறவை சீர்படுத்தினாள். பிள்ளையும் சுகம் பெற்றது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது என்று வேதம் கூறுகிறது. ஏதேனில் கர்த்தர் ஏற்படுத்தியது திருமணம். அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது தேவ பயத்தோட கூடிய ஒரு மனம். ஒரு மனம் இருக்கும் இடத்தில் தேவ ஆவியானவரின் அசைபாடுதலும் விடுதலையும் உண்டு. ஆனால் ஆதி திருச்சபையின் காலத்தில் அனனியா சப்பிராள் என்னும் தம்பதியர் கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதில் ஒருமனப்பட்டதினால் இருவரும் மரித்தனர். கணவனும் மனைவியும் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும்போது பிள்ளைகளுக்கு அது ஆவிக்குரிய மூடுகையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார்.